நமச்சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு தருகின்ற ஹம்ச யோகம். இந்த ஹம்ச யோகம் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் என்று சொல்லலாம். ஏன்னா குரு பகவானால் ஏற்படக்கூடிய யோகம். நவ கிரகங்களில் அதிகப்படியான ஒரு ஒளி பொருந்திய கிரகம் ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம். பொதுவாகவே நன்மைகளை மட்டுமே வழங்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும். குருவினுடைய காரகத்துவம் என்ன? தனக்காரகன், புத்திரக்காரகன், அதிகப்படியான தன பிராப்தத்தை தரக்கூடிய கிரகம் எதுங்க? இந்த குரு பகவான், மஞ்சள் நிற கிரகம். அப்போ இந்த கிரகத்தினுடைய தன்மையில் வரக்கூடிய யோகம் தான் இந்த ஹம்ச யோகம். இந்த ஹம்ச யோகம் என்ன அமைப்பை சொல்கிறாங்க? அதாவது லக்னம் 4ஆம் இடம் 7, 10 இது போன்ற கேந்திரங்களில் குரு பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து அதனால் வரக்கூடிய யோகம்தான் இந்த ஹம்ச யோகம். இது எல்லா லக்னங்களுக்கும் பெரிய வளர்ச்சியை கொடுக்கின்றதா என்றால் அவ்வாறு இல்லை. இந்த ஹம்ச யோகம் என்பது நிச்சயமாக சர லக்னங்களுக்கு தான் பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்குது. சர லக்னம்னா என்னென்ன லக்னம்? மகர லக்னம், கடக லக்னம், மேஷ லக்னம், துலாம் லக்னம், இது போன்ற லக்னங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக இந்த குரு தருகின்ற ஹம்ச யோகமானது அமைகின்றது என்று சொல்லலாம். எதனால் இந்த அமைப்பு நம்ம சொல்கிறோம்? மேஷ லக்னத்திற்கு குரு பகவான் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திலே உச்சம் பெற்று தன்னுடைய உச்ச பார்வையால் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்கின்றார். அப்போ மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்திலே லக்ன கேந்திரத்தில் அவர் அமர்வதும் சிறப்பு தான். ஆனால் லக்ன கேந்திரத்தில் திக்பலம் தான் வரும். ஆனால் மேஷ லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல அவர் உச்சம் பெற்று அமர்வது என்பது ஒரு அற்புதமான பலனை தரும். அவர் உச்சம் பெற்று 10ஆம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானம், சம்பாத்திய ஸ்தானத்தை அவர் தொடர்பு கொள்கின்றார். அப்போ இது போன்ற அமைப்பு வரும்போது மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை, ஒரு பொருளாதார ஒரு சேர்க்கையை இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த குரு ஹம்ச யோகத்தின் வாயிலாக தருகின்றார் என்று சொல்லலாங்க. அதற்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடக லக்னம். கடக லக்னத்திற்கு லக்னத்திலே குரு உச்சம் பெறுகின்றார். லக்ன கேந்திரம், அதாவது கேந்திரத்திலே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த லக்ன கேந்திரத்திலே உச்சம் பெற்ற இந்த குருவின் பார்வை எங்கெங்கெல்லாம் கிடைக்குது? 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம், 7ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தன்னுடைய வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகின்றார் என்ற அடிப்படையில் கடக லக்னத்திற்கு அற்புதமான ஹம்ச யோகத்தை இந்த குரு பகவான் தருகின்றார் என்று சொல்லலாங்க. எந்த நிலையிலும் ஒரு கிரகம் யோகத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கும்போது அந்த கிரகம் பாவ கிரகங்களுடைய சேர்க்கையை பெறக்கூடாது என்பதையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த இடத்துல குரு சனியினுடைய இணைவை பெறுவதோ ராகுவோட இணைவை பெறுவதோ யோகத்தின் பலனை பங்கப்படுத்தும், குறைக்கும் என்று சொல்லலாங்க. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலாம் லக்னம், துலாம் லக்னத்திற்கு குரு பகவான் பார்க்கும்போது 3 அவர் அதாவது 3ஆம் வீதியாக வராரு, 6ஆம் வீதியாக வராரு. ஆனால் உச்சம் பெறுவது எங்கே? 10ஆம் இடம் என்கின்ற தசம கேந்திரம். 3க்கும் 6 கூடையராக வர குரு பகவான் 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே உச்சம் பெற்று 6ஆம் இடத்தை சுப கடனை ஏற்படுத்துவார். இந்த இடத்துல 6 கூடையும் 10 அதிகப்படியான கடனை கொடுத்துருவாருங்கிற பாயிண்ட் எடுக்க வேணாம். என்ன அமைப்பு எடுக்கணும்னா எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக லக்னாபி பலமாக இருக்கணும். இந்த இடத்துல துலாம் லக்னத்துக்கு லக்னாபி பலம் வாய்ந்து இருந்தார்னா குரு கடனை தரமாட்டார், மாறாக தொழிலை வளப்படுத்துவார் என்ற பாயிண்ட் தாங்க வரும். அப்போ துலாம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று அமர்ந்து ஹம்ச யோகத்தை தருகின்றார். அதற்கு அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்திற்கு அவர் 12க்கும் 3க்கும் உடையவராக வந்தாலும் 7ஆம் இடம் என்கின்ற அந்த கேந்திரத்தில் அந்த குரு பகவான் அமர்ந்து உச்சம் பெற்று அமர்வது என்பது நல்ல ஒரு மன வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி தருகின்றார். நல்ல ஒரு கூட்டு பிஸ்னஸ் வியாபாரத்திலையும் பங்குதாரர்களையும் அவர் ஏற்படுத்தி தருகின்ற அமைப்பு வரும். இந்த இடத்துல அந்த குரு பாவத்துவம் அடையாமல் இருக்க வேண்டும். பாவத்துவம்னா ஒரு சனியின் பார்வை ராகுவோட இணைவை அவர் பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த யோகத்தின் பலன் அங்கே பங்கப்படுங்கிற பாயிண்ட் வந்துடும். அப்போ சரலகணத்திற்கு முழுமையான ஒரு ஹம்ச யோகத்தை இந்த குரு பகவான் தருகின்றார் எடுக்கலாம்.
ஸ்திர லக்னங்களுக்கு அவர் அவ்வாறாக தருகின்றாரா என்றால் அந்த அமைப்பே இல்லைங்க. ஏன்னா ஸ்திர லக்னம் நீங்கள் ரிஷப லக்னத்தை எடுத்தீங்கன்னா அவர் 8க்கும் 11க்கும் உடையவராக தான் வருகின்றார். சிம்ம லக்னத்தை எடுத்தீங்கன்னா 5க்கும் அவர் 8க்கும் உடையவராக தான் வருகின்றார். விருச்சக லக்னம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் 2க்கும் 5 உடையவராக வருகின்றார். கும்ப லக்னம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் 2க்கும் 11 உடையவர். இருப்பினும் இந்த இடத்துல லக்னத்தில் திக்பலமாக இருக்கும்போது ஒரு நல்ல பலனை அவர் தருவார். ஆனால் இந்த யோகத்தினுடைய அமைப்பை என்ன, அவர் கேந்திரங்களில் ஆட்சி பெற்று அமர்வது. அதே போல் உபய லக்னங்களுக்கு இந்த குரு பகவான் அற்புதமான ஹம்ச யோகத்தை தருகின்றார். ஆனாலும் அவர் கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தையும் விளைவிக்கவே செய்வார் என்று சொல்லலாம். உபய லக்னங்கள் நாம் பார்க்கும்போது மிதுன லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்திலே அந்த குரு பகவான் ஆட்சி பெற்று அமர்வது, மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலையும் ஆட்சி பெற்று அமரக்கூடிய தன்மை வரும். இது போன்ற இடங்களில் அமரும்போது அந்த கேந்திராதிபத்திய தோஷம் விலகக்கூடிய தன்மை என்பது சிறிதளவு அந்த கிரகமானது சேதப்படணும். அது எப்படி சார் சேதப்படணும்? குரு கேதுவோடு இணைவது, டிகிரி அடிப்படையில் சற்று விலகி குருவோடு சனி இணைவது, குருவோடு செவ்வாய் இணைவது, இது போன்ற அமைப்பு இருந்தால் இந்த இடத்துல கேந்திராதிபத்தியம் செயல்படாமல் மாறாக குரு தரக்கூடிய ஹம்ச யோகமானது செயல்படும் என்று சொல்லலாங்க. கன்னி லக்னத்திற்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்திலே குரு பகவான் ஆட்சி பெற்று அமரக்கூடிய அமைப்பானது ஏற்படும். அப்போ இது போன்ற அமைப்பு இருந்தாலும் இந்த இடத்துல அந்த குரு சற்று பங்கப்பட்டிருந்தால், சிறிதளவு சேதப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஹம்ச யோகத்தை வழங்குவார். கேந்திராதிபதி தோஷமானது செயல்படாது. தனுசு லக்னத்திற்கு லக்ன கேந்திரத்தில் அவர் ஆட்சி பெறுகின்றார். 10ஆம் இடம் என்கின்ற தசம கேந்திரத்தில் அவர் ஆட்சி பெறுகின்றார். அதாவது தனுசு லக்னத்திற்கு அவர் லக்ன கேந்திரத்தில் ஆட்சி பெறுகின்றார். 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் தனுசு லக்னத்திற்கு. மீன லக்னத்துக்கு தான் அவர் லக்னத்து கேந்திரத்தில் ஆட்சி பெறுவார். 10ஆம் இடம் என்கின்ற அந்த தசம கேந்திரத்தில் அவர் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பானது வரும். இந்த இடத்துல என்ன பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, இந்த குரு பகவான் பங்கப்படாமல் இருக்க வேண்டும். அதாவது அந்த குரு சிறிதளவு தான் பங்கப்படணும். அதிகப்படியான அமைப்பில் பாதிக்கப்பட்டார்னா பாதிப்பு தான். இப்போ உபய லக்னங்களுக்கு குரு சனியோடு இணைவது நல்லதுன்னா நல்லது இல்லை. அதாவது டிகிரி அடிப்படையில் சற்று விலகி இணைவது சிறப்பு. இல்லைன்னா 7ஆம் அதிபதியினுடைய நிலையை அவர் கெடுப்பார். ஆனால் ஸ்திர லக்னங்களுக்கு அது போன்ற குரு தரக்கூடிய ஹம்ச யோகமானது ஏற்படாது என்று சொல்லலாங்க. குரு இது போன்ற ஹம்ச யோகத்தில் அமர்ந்தால் கண்டிப்பாக குருவினுடைய முழுமையான காரகத்தை சொல்கிற தனம் புத்திரம் என்பது அற்புதமான அமைப்பும், நல்ல நடத்தை, நல்ல நெறி, சமுதாயத்தில் ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, ஒரு புகழ், இது போன்ற அத்தனையையும் இந்த குரு தன்னுடைய ஹம்ச யோகத்தால் வழங்குகின்றார் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.